நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். தனத்துக்கு வந்து உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு. அவர் வந்து வீடியோ எடுத்து வச்சிருக்காரு கார்த்தி அப்படிங்கிற உண்மை எல்லாத்தையுமே வந்து நம்ம ஜானகி வந்து போட்டு உடைச்சிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். கடைசியில பார்த்தா நம்ம தனம் இருக்காங்கல்ல, தனமே மாயா வந்து வீட்டுக்குள்ள மறுபடியும் மாசா கூட்டு வர மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து நம்ம தனம் வந்து மாயா கிட்ட வந்து கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ தைரியம் இருந்தா எனக்கு பிடிக்காத ஒருத்தனோட என்னை சேர்த்து வச்சு ஃபோட்டோ ஃப்ரேம் எடுத்து கொண்டு வந்து கொடுத்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் தனம் புரியாமல் பேசாத, நான் இது பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ தான் பண்ணியிருப்ப, எனக்கு தெரியும். அவனை வந்து அன்னைக்கு தாலி கட்ட சொன்னதே நீ தானே. அப்படி இருக்கும்போது அவங்க கூட என்னை சேர்ந்து வாழ வைக்கிறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் தனம் மெண்டல் மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பத்மா வந்து எடுத்து விட்றாங்க. என்னது தனத்தையே மெண்டல்னு சொல்கிறியா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் வந்து மெண்டல் சொல்ல, மெண்டல் மாதிரி பேசாதான் சொன்னேன் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், என்னை மெண்டல் சொல்லுவேன், எல்லாம் சொல்லுவேன், உன்னை அக்கான்னு சொல்லி நம்புனேன்ல, என்னை வந்து நீ எல்லாமே சொல்லுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்துக்கிட்டோம்னா கையில் வந்து ஃபோட்டோ வச்சுருந்தாங்களே, அந்த ஃபோட்டோவை தூக்கி எறிகிறாங்க. எரிஞ்ச உடனே அது உடஞ்சிருச்சு. பக்கத்தில் வந்து கதிர் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. இந்தா வந்துட்டான் என் வாழ்க்கையை கெடுத்தவன், இவனை வச்சு தானே என்னோடய வாழ்க்கையை கெடுத்த, நான் எந்நேரம் சந்தோஷமாக இருந்திருப்பேன், எல்லாம் ஒன்றால் தான் என்னோட நிம்மதி எல்லாமே போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க தனம். பாட்டியும் எவ்வளவோ வந்து சமாதானப்படுத்தி பார்க்காங்க. தனம் அமைதியாரு, சொல்கிறத கேளு, உங்கள் அப்பா வரட்டும், அவர் வந்த பிறகு பேசிக்கிடுவோம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பாட்டி, எங்கள் அப்பா வந்தாலும் நான் சொல்கிறதான் சரின்னு சொல்லுவார், இவன் இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இரு உங்கள் அப்பா வரட்டும், அப்பாட்ட பேசிக்கணும், ரகுராம் அவங்ககிட்ட கேட்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க. பாட்டி, எங்கள் அப்பாவே வந்து இவளை வீட்டை விட்டு அனுப்புவார், நான் சொன்னேன்னா எல்லாமே அவர் வந்து கேட்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவளை வீட்டை விட்டு வெளியில் போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தனம் அப்படின்னு சொல்லிட்டு கையை வந்து பிடிக்கிறாங்க நம்ம மாயா வந்து. ஃபஸ்ட்டு கையை எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கையவே எடுக்காமே வந்து மாயா வந்து கையவே பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. கையை எடுன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு கத்துனாங்க. கையவே எடுக்கலை. கையை தட்டி விட்டு கன்னத்திலே பலார் பலார்னு அரைஞ்சிடுறாங்க. பக்கத்தில் வந்து கதிர் வந்து தடுக்க போகிறாரு. தனம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து தடுக்க போகிறாரு. இங்கே பாரு, நீ பக்கத்தில் வராத, இந்த அடி வந்து உனக்கும் சேர்த்து தான், உன்னைய அடிக்க முடியாது, அதனால தான் இவளை அடித்தேன், உன்னை தொடக்கூடாதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் சரியா, அதனால தான் வந்து மாயா கடி விழுந்துருக்கு, நீ வந்தேன்னா உனக்கும் அடுத்த அடி விழுக்கும், ஒழுங்காக போயிரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவர் அமைதியாகிடுறாரு. மாயா, முதல்ல வீட்டை விட்டு வெளியில் போ, நீ இந்த வீட்டில் இருந்தேன்னா இந்த வீட்டில் உள்ள நிம்மதி எல்லாத்தையுமே நீ கெடுத்துருவ, நீ வந்ததுலேருந்து இந்த வீடு நிம்மதியாகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே பத்மாவும் பார்வதியும் ஏற்றி விட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆமாம், இவன் வந்ததுலேருந்து அண்ணன் வந்து அண்ணனாகவே இல்லை, அண்ணன் வந்து ஒரு வாரத்தில் மடங்கி போயிட்டார், அண்ணனுக்கு கிடைக்கிற மரியாதையெல்லாம் நம்ம ஜானகி இருக்காங்கள்ல அவங்களுக்கு வந்து கிடைக்கிது, அவங்கள வந்து கைக்குள்ளே போட்டுக்கிட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கா, அண்ணியை மட்டும் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அம்மா வச்சு தான் இந்த வீட்டுக்குள்ளே ஆடிக்கிட்டு இருக்க, இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது போ அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தரத்தான்னு இழுத்துட்டு வந்து வெளியில் இழுத்து போட்டுடுறாங்க தனம் வந்து மாயாவை. எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போ, என் கண்ணிலே முழிக்காத அப்படின்னு சொல்லி தனம் வந்து திட்டிட்டு உள்ளே போயிடுறாங்க. அடுத்து கீழே உட்காந்துருக்காங்க நம்ம மாயா வந்து. அந்த இடத்துக்கு கதிர் வந்து தூக்கி விடுறாங்க. எந்திரி மாயா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தூக்கி விட்டுட்டு அவள் ஏதோ தெரியாமல் பேசுகிற கோவத்தில் வா வீட்டுக்குள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இல்லை கதிர், நான் வீட்டுக்குள்ளே வரல, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு மாயா வந்து போயிடுறாங்க. மாயா போன பிறகு பார்த்தா அதுக்கடுத்து ஜானகி வந்து கோயிலுக்கு போயிருந்தாங்கள்ல, அவங்க வந்து வீட்டுக்கு வர மாதிரி தான் காட்டுறாங்க. என்னடா கண்ணாடியெல்லாம் உடஞ்சி கிடக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பத்மா, பார்வதி அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. சொல்லுங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. என்ன கண்ணாடி கிளாஸ் எல்லாம் வந்து இங்கே வந்து விழுந்து கிடக்கு, யாருமே எடுக்கலை, எந்த பொருளை போட்டு உடச்சிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா பாட்டி வராங்க. இந்தாங்க அத்தை, கோயிலுக்கு போயிருந்தேன், திருநீர் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு திருநீர்லாம் கொடுக்காங்க. சரின்னு சொல்லிட்டு திருநீர்லாம் அவங்க வச்சுக்கிட்டோடனே சரி மாயான்னு கத்துனாங்க. எல்லாம் திருன்னு முழிக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து கதிர் வந்து வராரு. கதிர், என்ன மாயாவை கூப்பிட்டா எல்லாம் திருன்னு முழிக்காங்க, மாயாவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாயா இல்லை அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது மாயா இல்லையா, மாயா எங்கே கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே மாயாவை தான் அடித்து விரட்டிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற, மாயாவை அடித்து விரட்டிட்டாங்களா, யாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கோவப்படுறாங்க நம்ம ஜானகி வந்து. எல்லாமே வந்து உங்களோட பொண்ணு தனம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவளா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஆமாம், அவள் தான் அடித்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தனம் சொல்லிவிட்டு கண்ணில் வந்து தீப்பொறி பறக்க கத்திக்கிட்டு இருக்காங்க. தனம் வந்து வந்துடுறாங்க. மாயா அடிச்சியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அம்மா, நீ என்னம்மா நீ அவளுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, மாயாவை அடிச்சியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஆமாம்மா, நான் தான் அடித்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பினேன், எவ்வளோ தைரியம் இருந்தால் அவளை அடிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு கன்னத்திலே பலார் நிறைய ஆரம்பிச்சிடுறாங்க. அடிமா அடி, அவளுக்காக என்னையே அடிக்க ஆரம்பிச்சிட்டல, உனக்கு நான் முக்கியம் கிடையாது, அவள் தானே முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, நடந்தது என்னன்னு தெரியாமல் நீ பாட்டில் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாமே எனக்கு தெரியுமா, என் வாழ்க்கையை கெடுத்ததே
அவள் தான் இந்தா நிற்கானே இவனும் சேர்ந்து தான் இவங்க 2 பேரும் தான் என்னோடய வாழ்க்கையை கெடுத்துட்டாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு மாயாவையும் கதிரையும் வந்து தப்பாக பேசாத எனக்கு கோவம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு உன்னோட அக்கா பிள்ளைய தானே முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு உண்மை தெரிஞ்சா நீ எல்லாம் இப்படி பேச மாட்ட. என்னதான் இருந்தாலும் மாயா என் வயிற்றில் பிறக்கலனாலும் அவள் வந்து என்னோட குழந்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு இப்படி அவளை தலையை தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து தனக்கு கோவப்பட்டு பேசுகிறாங்க. இங்கே பாரு அவள் என்ன பண்ணியிருக்கா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லுமா என்ன பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்காங்க. தனம் வந்து வேண்டாம் அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை கதிர் இனிமேல் உண்மையை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டு போய் உண்மையை சொல்லிடுறாங்க. கார்த்தி வந்து கெட்டவன் அவன்கிட்ட இருந்து உன்னை காப்பாற்றிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாமே இப்படி தான் சொல்கிறீங்க, கார்த்தி என்ன பண்ணார் அதை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவனுக்கு பல பெண்களோட தொடர்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீ அவங்களோட பர்த்டே பார்ட்டிக்கு ஹோட்டல் போனையில் அன்னையை வந்து அன்னைக்கு ஒன்று வீடியோ எடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா நான் அப்படி எதுவும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு தெரியாமல் வீடியோ எடுத்துட்டான், இதனால தான் வந்து கதிரை வந்து நம்ம மாயா வந்து உன் கழுத்தில் தாலி கட்ட சொன்னான், போதுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே என்னம்மா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நான் சொல்கிறதெல்லாம் உண்மை, நம்பினா நம்பு இல்லைன்னா போ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. உடனே மாயாவை தேடி தனம் வந்து கோயிலுக்கு ஓடி வராங்க. தனத்துக்கு பின்னாடியே வந்து ஜானகியும் வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து மாயா வந்து தனம் வந்து கட்டி பிடிச்சிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து ஜானகி வந்து நிற்காங்க. ஜானகியை போய் மாயாவும் தனாவும் 2 பேருமே சேர்ந்து கட்டி பிடிச்சி நிற்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.